இந்தியாவிலேருந்து தான், நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு இந்தியாவிலேருந்து ஒரு பகுதியில், அந்த சீனாவுக்கு பக்கத்தில் மோஸ்ட்லி அந்த அருணாச்சல் பிரதேஷ் அந்த ஏரியாவில் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அந்த ஊரில் ஒரு பையன், சின்ன பையன், பேர் வந்து ஜாரேந்திரா அப்படிங்கிற ஒரு பையன். ஒரு சின்ன கிராமத்தில் வசிக்கிறவங்க. அந்த சின்ன கிராமங்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊரில் வந்து பலதர கடவுள்களை கும்பிட்ற மனிதர்கள் வாழ்கிறாங்க. கிறிஸ்தவத்தை கும்பிட்றவங்களும் இருக்காங்க. அது இல்லாமல் மெயினாக மெஜாரிட்டி வந்து ஹிந்துக்கள். அது இல்லாமல் இயற்கையை வணங்குறவங்க இருக்கிறாங்க, மரத்தை சூரியனை வணங்குறவங்களும் இருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழல் தான் அந்த கிராமம் இருக்குது. இந்த நேரத்தில் அந்த பையன் ஒரு கடைக்கு ஏதோ வாங்கிறதுக்கு போகிறான். அந்த கடைக்கு பக்கத்தில் இருந்த கடையில் தொங்க விட்டுருக்கிற ஒரு படத்தை பார்க்குறான். அது வந்து இயேசு கிறிஸ்து சிறுவையில் அறையப்பட்டு தொங்குற படம். அதுக்கு கீழே வசனங்கள்லாம் இருக்குது. அவனுக்கு வயசு வந்து 12 வயசு தான். அவனுக்கு வந்து அந்த படத்தை ஏதோ ஒரு ஈர்ப்பு. அந்த படம் ரொம்ப அழகாக இருக்குது. அதில் இருக்கிற லெட்டர்ஸ் அவனுக்கு படிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான், அந்த பணத்தில் வந்து அந்த ஒரு படத்தை வாங்குகிறான். வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறான். வீட்டுக்கு போனோடனே அவங்க வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் ரொட்டீனாக பூஜாரம் இருக்கும்ல, நம்ம வைக்கிறது இல்லை, பட்டு ஹிந்துக்கள் வீட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு பூஜாரம் இருக்கும். அந்த பூஜாரை இந்த படத்தை எங்கே தொங்க விடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வரும்போது அவன் பூஜை அறைகளை தொங்க விடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஸோ அவங்க அப்பாவுடைய பாக்ஸ்லேருந்து சுற்றிலையும் ஆணிலையும் எடுத்துடுறான். எடுத்துக்கிட்டு பூஜை அறை கதவை திறந்து அங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவோடைய படம் இல்லை, மற்ற எல்லா கடவுளோடையும் படமும் இருக்குது. டெய்லி அவங்க அம்மா வந்து காலையில் அந்த பூஜை அறைக்குள்ளே போய் கும்பிட்றத பார்த்துருக்கான். டெய்லி போய் கும்பிடுவாங்க. ஸோ இதுதான் சரியான இடமா இருக்கும், மற்ற இங்கே இயேசு படம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் ஆணி எடுத்து சோத்தில் படத்தை அடிக்கிறான். அடித்த உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து சத்தம் கேட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே நுழைஞ்சோடனே ஒன்றுமே பேசலை. அவனுக்கு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு படத்தை தூக்கி கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. அப்போது அவனுக்கு வந்து என்ன, ஏன் அம்மா நம்மளை அடிக்கிறாங்க, அவரும் ஒரு கடவுள் தானே அப்படின்னு அவன் மனசில் நினைக்கிறான். பட் அந்த அம்மா சொல்கிறாங்க, அவரும் கடவுள் தான்ப்பா, ஆனால் அவர் நம்ம கடவுள் இல்லை, இதை நீங்கள் உள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் அவனுக்கு அந்த படத்தை தூக்கி போடுறதுல இஷ்டம் இல்லை. சரி, ஏதோ ஒரு இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை அறை கதவில் அடித்து மாட்டிடுறான். ஸோ முதல்ல இயேசு கிறிஸ்துவோட படத்தை பார்த்துட்டு தான் என்ன பண்ண முடியும், அடுத்தது மற்ற உள்ளே நுழைஞ்சு மற்ற கடவுள்களை பார்க்க முடியும் அப்படின்னு வெளியே அடிச்சிடுறான். இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எல்லாரும் மறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இவன் மட்டும் கொஞ்சம் அவனுக்கு ஒரு மாதிரி தனிமையாக இருக்கும் பொழுதெல்லாம் ஆலயங்களுக்கு இது வேதம் இதை அப்படியே கிடச்சிருது. அவனுக்கு பைபிள் கிடைக்கிது, பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறான். இப்படியே காலங்கள் போகுது, அவனும் பெரிய பையனாயிடுறான். இந்த சூழலில் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஒரு பையன், அவன் முன்னாடி ஒரு அட்வென்டிஸ்டாக இருந்திருப்பார் போல இருக்கு, முன்னாள் அட்வன் திருச்சபை சேர்ந்தவர், இப்போ அப்படியே வழி விலகி போயிட்டார் என்னவோ. அவர் இவரோட ஆர்வத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு, உனக்கு உண்மையான விஷயங்கள் தெரியணும், பைபிளை பற்றி கற்றுக்கணும், சத்தியத்தை கற்றுக்கணும்னா நீ எங்கே போகணுன்னா நீ அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு போ அப்படின்னு அவனுக்கு பரிந்துரைக்கிறார். இவனு பக்கத்தில் இருக்கிற அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு போகிறான். அங்கே போனோன்னா இவனுக்கு அங்கே உள்ள அந்த பைபிள் அந்த போதனை வந்து போதகர் அன்னைக்கு பேசின அந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சி போயிடுது. பிடிச்சி போனோன்னா உடனே போய் கேள்வி கேட்குறான் போதகரை பார்த்து, நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இது நம்ம புஸ்தகத்தில் தான் படிக்கிறது மாதிரி இருக்குது, உடனே ஒரே நாளில் ஞானஸ்தானம் கேட்குறதெல்லாம். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கூட நமக்கு வந்து யாருமே அந்த மாதிரி கேட்குறது கிடையாது. ஆனால் இதில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நாளுக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க, ஒரே நாளில் ஞானஸ்தானம் கேட்குறாங்க. வழக்கம் போல போதகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம படிக்கும்போது ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து மிஷன் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். ஆனால் அந்த பையனுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க வீட்டில் போய் பூஜை ரூமில் அந்த படத்தை அடித்ததுலேருந்தே அவரோட சத்தியங்கள் பேச ஆரம்பிக்கும். ஆமாம், அந்த மாதிரி தான் நம்ம அதை பார்க்கணும். சரிங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உடனே போகிறாரு, போதகர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு பேப்டிசம் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் போதகர் என்ன சொல்கிறாருன்னா உடனே கொடுக்க மாட்டார். நம்ம பாஸ்டர் மாதிரி போல் வேறு பாஸ்டர் வந்து உடனே கொடுத்துருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா நீ வந்து முதல்ல வேத பாட வகுப்பில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்க சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக வேத பாட வகுப்பில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெற்று இப்போ கடவுளுக்கு உண்மையான ஒரு பிள்ளையாக வந்து வாழ்கிறான் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கிறோம். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, உணர்ச்சிகளின் அடிப்படையில் நீங்கள் கிறிஸ்தவத்தை அல்லது இயேசுவை தேர்ந்தெடுத்தால்
உங்கள் உணர்வுகள் புண்படும் போது உங்கள் பயணம் முடிவடையும். நீங்கள் தர்க்கம் மற்றும் கொள்கைகள் அடிப்படையில் இயேசுவை தேர்ந்தெடுத்தால் உங்கள் பயணம் நீடிக்கும் அப்படின்றார். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு எப்படி எடுக்கிறாங்க இயேசுவை, மற்ற நிறைய பேர் திருச்சபைகளில் பார்த்தீங்கன்னா உணர்வுகளின் அடிப்படையில் தான். ஒரு மீட்டிங்க்கு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். போனோடனே ஏதோ ஒரு வேண்டுதல் நடைபெறுது, உடனே கிறிஸ்தவத்துக்கு மாறிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உணர்ச்சிகளின் அடிப்படையில் வெறும் அற்புதத்தை மட்டும் நம்பி ஒரு மனிதன் ஆலயத்துக்கு செல்லக்கூடாது, தேவனை பின்பற்றக்கூடாது. கொள்கைகளின் அடிப்படையில். ஸோ அப்போ வேத பாடங்கள் வகுப்பு எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணணும், அவர் அவங்க கிறிஸ்தவத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரை பார்த்து இவருடைய ஒரு சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா அவரும் கிறிஸ்தவத்தை தழுவுகிறார். ஸோ 2 பேர் அந்த குடும்பத்திலேருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வாரத்தில் நம்ம பார்க்குற ஊழியறிக்கை. ஸோ இதில் இந்த 13வது வார காணிக்கை அந்த ஏரியாவில் ஒரு 2 ஆலயங்கள் கட்டுறதுக்கும் 6 பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கும் அவங்க உபயோகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த தலைப்பில் இருந்து ஒரு சின்ன பையன் ஒரே ஒரு போர்டு அவனோட மனசை மாற்றி அவனை கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வருது. யாருமே அவனை இன்ஃப்ளூயன்ஸ் கூட பண்ணலை. ஒரு பெரிய விஷயம் அதில் புதுசாக பார்க்கறது என்னென்னா, போன வாரத்தில் கூட பார்த்தா ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்ட்டு ஆல்ரெடி அவங்க கிறிஸ்தவங்க. ஆனால் இவன் ஒரு ஃபுல் ஹிந்து பேக்ரவுண்டு, ஒரே ஒரு போர்டு, ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் கூட, அது ஒரு வசனத்தை நம்ம வீட்டில் எழுதி வைக்கிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நம்மளுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதுங்கிற நம்ம இதிலேருந்து கற்றுக்கிறோம். இப்போ நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம சாட்சியாக வாழ்றது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வசனங்களை கூட என்ன பண்ணலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்மளுடைய வீடுகளில், பணிபுரிகிற இடங்களில் என்ன பண்ணலாம்னா இந்த போல் ஒரு போர்டை என்ன பண்ணலாம்னா வைக்கலாம் அப்படிங்கிறது இதிலேருந்து கற்றுக்கிறோம். ஸோ வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அடுத்ததாக நாம்